கடலின் ஆழத்தில் நீல ஒளி துளிர்த்திடுகும் ஒரு அற்புதமான உலகம் இருக்கிறது. அங்கே சிறிய ஒரு குழந்தை வாழ்ந்தது, கடல் குழந்தை. அவன் முடி கடல் பாசி போல ஆடிக்கொண்டே இருக்கும், கண்கள் முத்து போல ஜொலிக்கும். அவன் வாழும் இடம் மீன்கள், பவளங்கள், திமிங்கிலங்கள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் விளையாடும் ஒரு மந்திர உலகம். ஒரு நாள் கடல் குழந்தை தன் அலைகளின் மேலே பார்த்தது. மேலே உலகம் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ என்று யோசித்தது. ஆனால் அங்கே மிதந்து கொண்டிருந்தது பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்கள், குப்பைகள். அந்த காட்சி அவனுக்கு மிகவும் துயரம் தந்தது. அவன் யோசித்தான், இந்த கடல் என் வீடு, இது யார் இப்படி கெடுக்கிறார்கள்? அதன் பின் அவன் அலைகளில் மிதந்து கரையோரம் வந்தான். அங்கேயே அவன் மனித குழந்தைகளைக் கண்டான். மணலில் கோட்டைகள் கட்டிக்கொண்டிருந்தார்கள். அவன் அவர்களுக்கு பார்த்து புன்னகை புரிந்தான். அவர்களுக்கு பக்கத்தில் குப்பைகள் இருந்ததை பார்த்ததும் அவன் மனதில் ஒரு கனவு பிறந்தது. அந்த கனவு என்ன தெரியுமா? ஒரு நாள் எல்லா குழந்தைகளும், மனிதர்களும், கடல் உயிர்களும் ஒன்றாக இணைந்து கடலை சுத்தமாக்க வேண்டும் என்ற கனவு. அவன் நீரில் பாய்ந்தான். மீன்களுக்கும், ஆவைகளுக்கும், கடல் பறவைகளுக்கும் கூறினான், நம்மால் முடிந்த அளவுக்கு நம் வீட்டை காப்போம். அதே நேரத்தில் கடல் குழந்தையின் கனவு மனித குழந்தைகளின் இதயத்திற்கும் சென்றது. மெல்ல மெல்ல அவர்கள் குப்பைகளை எடுத்தார்கள், கடற்கரையை சுத்தம் செய்தார்கள். கடல் அலைகள் அவர்களுக்கு புன்னகை செய்தது. மீன்கள் மகிழ்ச்சியுடன் துள்ளின. பவளங்கள் மீண்டும் வண்ணமயமாக ஒளிர்ந்தன. அந்த நாளில் கடல் குழந்தை தன் கனவை நிறைவேற்றியது போல் மகிழ்ந்தது. அவன் வானத்தை நோக்கி மெல்லச் சொன்னான், நன்றி குழந்தைகளே, இப்போது என் வீடு சுவாசிக்கிறது. அவன் திரும்பி கடலுக்குள் சென்றான். அதன் ஆழங்களில் மறைந்தாலும் அவனது கனவு ஒவ்வொரு அலையிலும் இன்னும் ஆழ்கிறது. அலை ஒவ்வொன்றும் கரையை அடையும் போது அது ஒரு சிறிய நினைவாக சொல்கிறது, இயற்கையை காப்பது நம்மை காப்பது போல. நீதி, இயற்கையை காப்பது நம்மை காப்பது போன்றது. நாம் கடலை நேசித்தால் கடலும் நம்மை நேசிக்கும்.